எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்த வார்த்தையா இந்த பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். அதனால அதுல கொஞ்சம் ஸ்பெசிபிகேஷனா படித்தோம் அப்படிங்கிறதுக்காக படிச்ச விஷயம். ஒரு சில காலகட்டங்கள்ல நம்ம பலன் குறைக்கும் போது நம்ம நிதிநாம வச்சு பலன் சொல்லுது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஒரு குரூப் அங்க வந்து நாம யோகம் பண்ற ரைட்டு, ஆனா ஒரு யோகி இருக்காரு, அது ஒரு அவயோகி இருக்காரு, அதுக்கெல்லாம் ஒரு பலன் அப்படின்னு திடீர் வச்சு பலன் சொல்லுவோம். மேடையில பேசுவோம் அப்படின்னா பேசுவோம் சொல்றாங்க. திடீர் ஒரு சூரியன் இருக்கு தெரியுமா அப்படின்னா எங்க போனாலும் கோரிக்கைகளே வருது அப்படின்னு சொல்றதுனால நம்ம மன்னதை பத்தி எதை பத்தி பேசுறது. நம்ம இது என்னன்னா நிதியநாம யோகமா இருந்தாலும் சரி, திதியாக இருந்தாலும் சரி, நாம சொல்ற விஷயத்தான் நாம சொல்றோம். திதி அப்படின்னா சூரியன் இருக்கா இல்லையா அப்படின்னா இந்த புரட்பாலான கருத்துக்களே நம்ம போகணும். அவங்களுக்கு இருக்கு, அவங்க பேசிக்கிறாங்க, நமக்கு அது இல்லை. அதனால நம்ம அதை பத்தி விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் அமைக்கப்படும். அதே மாதிரி நிதிநாம யோகம், நிதிநாம யோகம் 27, நிதிநாம யோகம் 27, நிதிநாம யோகம் 27 யோகி இருக்காரு, அவயோகி இருக்காரு. இப்போ ரீசெண்டா ஒரு கருத்துங்களோ அதோட உபயோகி அவர் என்ன உபயோகிக்க போறாருன்னு தெரியல. அப்படி ஒரு யோகித்தோம் சாமி கும்பிடலாம், நான் கும்பிடுறேன். அவனுக்கு பக்கத்துல சனி பேரு சனி கரெக்டா 6 செவ்வாய் அவன் வேற ஒரே நேரத்துல ஒரே காலகட்டங்கள் வித்தியாசப்படும். அப்படி கிரகங்களுக்கு சொல்லும் போது சந்திரன்லாம் வந்து சன நேரத்துல முடிவை மாற்றி கொள்ளாரு. சன நேரம், சன நேரம்னா என்ன அப்படின்னா இப்படி கணக்கு வைக்கிறவங்க சன நேரம். சுக்கரன்லாம் பட்சத்துல மாறும். அப்ப இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா பொதுவாக நம்ம ஜோதிடத்துல பலன் வரும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா விதிமதி கதின்னு சொல்றோம். ஒருத்தருக்கு லக்னத்தை வச்சு பலன் வரும். லக்னாதிபதி மாறிட்டாரு, இல்ல லக்னாதிபதி நல்ல கலைகளை அப்படின்னா மதியை வைத்து மதியும் சரியா இல்லை, கதியை வச்சு அப்படி யாராவது பாக்குறீங்களா? அப்ப விதினா மதினா சந்திரன், கதினா சூரியன். சூரியனை வச்சு பார்க்கறது என்ன பலன் சொல்றோம்? அதுதான் திடீர் இருக்கும். புரியுதா? அப்ப திதிக்கு எங்க பலன் பார்க்கலாம்? சூரியன் வச்சு ஒருத்தர் பார்க்கும் போது சொல்றோம் ரொம்ப துடிச்சு போயிட்டா வாழ்க்கையில கதி இல்லை அப்படின்னு. அப்ப கதி இல்லை அப்படின்னா வாழ்வாதாரமே போயிடுச்சு. இந்த பூமியில அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ இல்ல அவன் என்ன அனுபவிக்கணுமோ அது அவனுக்கு சரியாக கிடைக்கும். அதாவது அவன் வாழ்க்கையில் எதுவுமே கதியத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல. அப்ப திதியை வச்சு சொல்லும் போது, சூரியனை வச்சு சொல்லும் போது அங்கேயும் ஒரு பாவ பலன் எடுக்கலாமா? ஒரு திதிக்கும் பாவ பலன் எடுக்கலாமா? உதாரணத்துக்கு சித்திரை மாசம் சூரியன் மேஷத்துல இருப்பார். சித்ரா பௌர்ணமி, சித்திரை நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும். சித்ரா பௌர்ணமி அப்ப சூரியனும் சந்திரனும் சமசப்தமமாக. இப்ப சூரியன்ல இருந்து சந்திரன் என்ன பாவத்தில் இருக்காரு? 7ஆம் பாவத்தில் இருக்காரு. இல்லாட்டி பாவ ரீதியா பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துக்கு இருக்கும்.
திதிக்கு வந்து இப்ப நட்சத்திரங்களுக்கு 13 டிகிரி 20 கலைகள் தருவது போல், யோகங்களுக்கு 13 டிகிரி 20 கலைகள் தருவது போல், ஒவ்வொரு திதிக்கும் நம்ம என்ன டிகிரி கணக்கு அளவீடு சொன்னோம்? 12 டிகிரி. வளர்முறை 15 டிகிரி, தேய்முறை 15 டிகிரி, மொத்தம் 30 டிகிரி. ஒரு மாசத்துக்குள்ள 360 டிகிரியை கடந்து வந்துடுறாரு சூரியன். சூரியன் வந்து ஒரு கட்டம் தள்ளிப்போம், சந்திரன் 360 டிகிரி. அப்ப 30 டிகிரிகளுக்கு 30 into 12 360 டிகிரி. அப்போ 30 வளர்முறைகள் 15 டிகிரி, தேய்முறைகள். அப்போ ஒரு டிகிரிக்கு 12 டிகிரி வந்தா அப்ப மேஷத்துல இந்த சித்திரை மாசத்துல சித்ரா பௌர்ணமியை ஒட்டி சூரியன் மேஷத்துல இருக்கும் போது சூரியன் 1ஆம் பாவத்திலே இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். சூரியன் லக்னம் என்றால் 1ஆம் பாவம். அதே இது பகமை கிரீடம் என்றால் அவர் 1ஆம் பாவம் வேற. ஏன்னா ஒரு ராசிக்கு 30 டிகிரி அளவீடா, அப்போ 12 24 டிகிரி தான் வரும். அப்போ 3வது திதியில வரப்போதா படமை கட்டு துவிதியை வரப்போதுன்னா துவிதியில 6 டிகிரி மேஷத்துக்கு 2 ராசியை கம்பேர் பண்ணி எடுத்தீங்கன்னா 30 60 டிகிரி இருந்தா அப்ப 5 திதி அது கூட தான் வரும். அமாவாசையா இருக்கு, பௌர்ணமி, படமை, துவிதியை, திருதியை, பஞ்சம். பினான்சியல் மேனேஜ்மெண்ட் வந்து சரி எல்லாம் ரைட். வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. விருதுநகர் சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நடத்தும் வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. பயிற்சி கட்டணம் ரூபாய் 2005. பயிற்சி ஆசிரியர் ஸ்ரீல ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகள் நடத்துவார்கள். இந்த வெற்றிலை பிரசனம் மூலமாக நம் முன்னோர்களின் குலதெய்வத்தை கண்டுபிடித்தல், கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, மன சங்கடங்கள் தீர்க்கும் வழி, கோர்ட் கேஸ் வழக்கில் இருந்து விடுபட அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த வெற்றிலை பிரசனம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்புக்கு சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ், இலக்கம் 6/894/5, பேராளி ரோடு, கருப்பசாமி நகர், ரயில்வே காலனி அருகில், விருதுநகர். செல் நம்பர் 9345031553. ஜிபே நம்பர் 9952121385.